ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் பாரம்பரியமும் நவீனமும். வாழை உற்பத்தியில் இந்தியா உலகளவில் முதலிடத்தில் உள்ளது. இருப்பினும் ஏற்றுமதியில் இந்தியாவிற்கு 9வது இடமே உள்ளது. உற்பத்தியில் பெரும்பகுதி இந்தியாவிலேயே பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் சுமார் 30 மில்லியன் டன்னுக்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது உலக உற்பத்தியில் கணிசமான பங்களிப்பாகும். இந்தியாவில் அதிகம் வாழை உற்பத்தி செய்யும் மாநிலங்கள்: 1 ஆந்திர பிரதேஷ், 2 மகாராஷ்டிரா, 3 குஜராத், 4 தமிழ்நாடு, 5 கர்நாடகா, 6 உத்தரப்பிரதேஷ், 7 மத்திய பிரதேஷ், 8 பீகார், 9 மேற்கு வங்காளம், 10 கேரளா. இந்த மாநிலங்களில் அந்தந்த மண்ணுக்கு காலநிலைக்கும் ஏற்ற பல்வேறு ரகங்கள் பயிரிடப்படுகின்றன. உதாரணமாக கேரளா மற்றும் தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களில் நேந்திரன், பூவன், ரசத்தாளி போன்ற ரகங்கள் அதிகமாகவும், மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் போன்ற மேற்கு மாநிலங்களில் குட்டை வெந்தயம் போன்ற வணிக ரகங்கள் அதிகம் பயிரிடப்படுகின்றன. இந்தியாவில் வாழைக்கு புகழ்பெற்ற பகுதி: மகாராஷ்டிரா, ஜால்கவ் மாவட்டம் இந்தியாவின் வாழை நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு குட்டை வெந்தயம் ரகம் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் திருச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வணிக ரீதியிலான வாழை உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கிராண்ட் 9 மற்றும் ரொபஸ்டா போன்ற ரகங்கள் இங்கு அதிகம் பயிரிடப்படுகிறது. தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதியில், குறிப்பாக சிறுமலை வாழைப்பழம் அதன் தனித்துவமான சுவை மற்றும் மணத்திற்காக மிகவும் புகழ் பெற்றது. மேலும் இங்கு நேந்திரன், பூவன், கற்பூரவள்ளி மற்றும் செவ்வாழை போன்ற பல்வேறு ரகங்கள் பயிரிடப்படுகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் இங்கு விளையும் மட்டி வாழைப்பழம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இது சிறியதாகவும் நல்ல இனிப்பு சுவையுடனும் இருக்கும். மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு இந்த மாவட்டங்களில் கணிசமான அளவு வாழை விவசாயம் நடைபெறுகிறது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.